10th வாழ்க்கை ஆஸ் அ கால்பந்து வீரராக எபிசோட் 3. நீ காலையில் எழுந்தோன்னே என் கண்ணில் பட்டது இந்த ஜெட்டு தான். ஜெட்டெல்லாம் பார்த்து 100 வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே. மக்களே, இன்னைக்கு சனிக்கிழமை வேற ஸ்கூலுக்கு வேற போகணும். பார்த்துக்கோங்க, ஹவ் இஸ் மை ஹேர் ஸ்டைல். நண்பர்களே, திங்கக்கிழமை வந்து மந்த்லி டெஸ்ட் வேற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லிக்கிறேன். அப்படியே உங்கள் ஸ்கூலில் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே புளிசோறு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோறு ப்ளஸ் வெண்டைக்காய் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே மீஷோலேருந்து ஒரு பார்சல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜெர்சியை தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் போட்டது கரெக்ட் சைஸ், ஆனால் அவங்க கொடுத்தது இந்த சட்டையில் 2 பேர் போகலாம் போல, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் ஐ லைக் திஸ் சொக்கா கைஸ். இன்னைக்கு புக்கு படிக்க மூடே இல்லை, ஆனாலும் ஒரு பேராவை படித்து முடிச்சிட்டேன். அப்படியே காஃபி போட்டு இன்னைக்கு ஃபுட்பால் ட்ரைனிங்லாம் டிமிக்கெலாம் ஒன்றும் கொடுக்கல. ஃபுட்பால் ட்ரைனிங் பதிலாக சைக்கிளில் போட்டாச்சு. ஒரு 4 கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றிட்டு அப்படியே சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு நாளை கழிச்சு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் அறுபடை முருகன் கோவிலை ஒன்றா சேர்த்து போட்டிருந்தாங்க. அங்கே போயாச்சு. மதுரையில் இருக்க மொத்த கூட்டமே இங்கே வந்துட்டாங்க. 6 படி முருகனும் ஒன்று காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது திருப்பரங்குன்றம், இது திருச்செந்தூர். இதுக்கு அடுத்துலாம் எனக்கு பேர் தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மட்டும் 1 லட்சம் பேர் வந்திருக்காங்களாம். இது நான் சொல்லலாம், அங்கே இருக்கிற மைக்கில் சொன்னாங்க. இன்னைக்கு நாளை இந்த இடத்துல இருந்து முடிச்சுக்கிறோம். பை.